64ஆம் அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமா தேவ ஜனங்களே, நம்ம இந்த சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம வீட்டிலேயோ வேலைகளையோ இன்னும் ஏராளமான காரியங்களோ பிரச்சனைகள் நமக்கு ஏராளமா இருக்கலாங்க. ஆனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இடைக்கிற தேவனா இருக்கிறாருங்க. சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தர் என்னோடு இல்லையே, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி நம்ம ஏங்கி இருக்கிறோங்க, கண்ணீரோடு இருக்கிறோங்க. ஆனா கர்த்தர் நம்மளோட கூடயே தான் இருக்கிறாரு. என் மகன் இந்த சூழ்நிலை என்ன செய்யறார், இந்த மகன் என்னுடைய இந்த சூழ்நிலை என்ன செய்யறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. நான் இமைப்பொழுதும் என்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி தேவன் சொல்கிறாருங்க. அதனால இளையகுமாரன் கர்த்தரை கர்த்தரை தேடாதபடிக்கு அவரை உலகப்பிரமான காரியத்துல போனாருங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து நான் சோர்ந்து போய் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி தன் தகப்பனிடத்துல திரும்பி வந்தாருங்க. தகப்பனிடத்துல திரும்பி வந்தபோது அவரை சேர்த்து கொண்டு அணைத்து கொண்டு முத்தம் செய்தாருங்க. அதே போலதான் நம்ம இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம், பாடுகள் இருந்தோம், நம்ம வெளியே வரும்போது கர்த்தர் எனக்கு இருக்கிறார், எனக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவாருன்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறாருங்க. இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை பார்த்து நெருக்கி பிடித்தவர்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குங்க. இந்த வேலைக்காக செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா நீ நல்ல தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசாயா பகுதியில் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் ஏராளமான காரியத்துல சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா, நீங்க கைவிட்டுறேன்னு சொல்லி ஒவ்வொரு நேரங்கள் நாங்கள் அப்பா நினைத்து கலங்கி அப்பா கண்ணீர் வடிக்கிற நிலைமைகளா இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் உன் வார்த்தைகளை தேற்றுகிற காரியங்களா இருக்கே ஆண்டவரே. இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களா என்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி சொன்ன தேவன் அப்பா. இந்த வார்த்தையின் படியாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தையும் நீங்க தகப்பனே இந்த வார்த்தை கொண்டு நீங்க தேற்றுங்க, ஆற்றுங்கப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்க நல்ல தெய்வமே, ஆமென். God bless you. God bless you.